பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் இனி கார்ஸ்க்கானது மட்டும் இல்லை. ராப்டி T30 அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது காரணம் ஒன்று தான், கார்ஸை மாதிரியே இந்த மோட்டார் சைக்கிளும் ஹை வோல்டேஜ் டெக்னாலஜியில் ரன் ஆகுது. அதனால் 20 to 80% சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத 36 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் சார்ஜிங்குள்ளே வந்த மற்ற இவி பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு சாக்கெட் அண்ட் பின் இருக்கும். மற்ற மோட்டார் சைக்கிள்ஸில் அதை போட முடியாது. அண்ட் தென் சில மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் பின்ஸ் தராங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த CCS2 டிசி சார்ஜிங் கம்பேட்டபிள் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது, நார்மல் சார்ஜிங் தான் ஆகும். ஸோ ட்ரூவாக CCS2 கம்பேட்டபிள் மோட்டார் சைக்கிள்னால் அது ராப்டி மட்டும்தான். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹெச்வி டெக் மோட்டார் சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெக்னாலஜி இன்னும் நிறைய பேர் அடாப்ட் பண்ணுமான்றதை தெரியப்படுத்துங்க. இந்த மோட்டார் சைக்கிள் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.